வணக்கம் நண்பர்களே, ருக்மிணி தமிழ் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையின் பெயர் காதல் தீயில் கரைவோம் வா. எழுத்தாளர் ருக்மிணி அவர்கள். கதையின் குரலாக நான் உங்கள் கவிதா பாண்டியன். காதல் தீயில் கரைவோம் வா அத்தியாயம் 2 மற்றும் 3 ஒரே வீடியோவில் வாங்க பார்க்கலாம். அதிர்ச்சியில் அவனை பார்த்தவள் அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனோ கண்களில் ஓரம் நீர் சுரக்க அவளின் தலையை நிமிர்த்தியவன் ஐயர் கொடுத்த குங்குமத்தை உச்சி வடியில் வைத்தவன் இலவச இணைப்பாக தொங்கிய தாலியிலும் வைத்தான். இவர் என்ன என்னை தொடுறாரு, சரியான ராட்சசன் என்று கடுப்பானவள் அக்னியை சுற்றி வந்து பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க என ஐயர் கூற அவள் கையை பிடித்து கொண்டு எழுந்த ஆத்விக்கை நிலா பார்க்க, மதி, இந்த கையை எப்பொழுதும் நான் விடமாட்டேன் என்ற கூற்றில் ஒருவித இறுக்கத்தை கூட்டியவன் அவளோடு சேர்ந்து அக்னியை சுற்றி வலம் வந்தான். ஐயோ, இவன் பிடிக்கிறதுல என் கையே உடைஞ்சிடும் போலியே, அட இரும்பு மனுஷா, கையை விட்டு தொழடா என்று மனசுக்குள் அவனை கரித்து கொண்டாள் நிலா. அக்னியை சுற்றி வந்த இருவரும் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினர். விஜயாவுக்கும் கீதாவுக்கும் ஆனந்த கண்ணீரே ஆசீர்வாதமாக அமைந்தது. விஜயா அவனிடம் மிட்டியை கொடுத்து போட சொல்ல, போச்சு, இப்போ காலை உடைக்க போறானோ என்று ஐயம் கொண்டாள். ஆத்விக் தனது காலை முன்னால் மடக்கி வைத்து அவளின் பிஞ்சு கால்களை அம்மி மேல் வைத்து குட்டி விரல்களுக்கு வலிக்காமல் மெட்டி போட்டான். என்ன இவரு வருத்தமும் இல்லாம சந்தோஷமா கல்யாணம் பண்றாரு, தனியா மாட்டட்டும், அப்புறம் பேசிக்கிறேன் என்று மனசுக்குள் நினைத்தவள், மதி, என்ன அவசரம் என்றான். என்ன சொல்றீங்க, புரியல என்றாள். நைட்டு நம்ம தனியா தான் இருப்போம், அப்போ பேசிக்கலாம் என்று மீண்டும் கண்ணடித்தான். தலை சிற்றுவது போல இருந்தது நிலாவுக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை புகுந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் என்று அங்கிருந்த பெண்கள் சொல்ல, அவ்வளோ நேரம் அமைதியை இருந்த நிலவுக்கு பயமும் கவலையும் தொற்றிக்கொண்டது. எதிர்பாரா திருமணம் வேதனையை அளிக்க தான் முடியாது என்று கூறியும் தாலி கட்டிய ஆத்விக்கை நினைக்கையில் ஆத்திரமாக வந்தது நிலவுக்கு. அவள் மைண்ட் வாய்ஸ், ஸோ ஏண்டா கல்யாணத்துக்கு வந்தது ஒரு குத்தமாடா, நான் செவனடி தாண்டா இருந்தேன் என்று நொந்தும் கொண்டாள். பாவம் 21 வயது மங்கைக்கு என்ன தெரியும். விஜயா, நீ நிலாவை கூட்டிட்டு போ, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்றார் கீதா. அம்மா என்று கலங்க, வந்துடுறேன்டி, அதான் விஜயா அம்மா இருக்காங்க, உன் புருஷனும் இருக்காங்கல்ல, நீ முன்னாடி போ, நான் வரேன் என்று சொல்லிவிட்டார். புருஷன் என்று கூறியதில் எரிச்சல் அடைந்தவள் ஏனோ கண்ணீர் எட்டி பார்த்தது. போலாமா கண்ணு என்று விஜயை அன்பா கேட்க ஆடு போல் தலையை மட்டுமே ஆட்ட முடிந்தது. அதற்குள் ஆத்விக் காரை கொண்டு வரவே, போலாம் அத்த என்று வந்தவன் அவள் முகம் பார்க்க அவனை சட்டை செய்யாது பின்னாடி போய் உட்கார்ந்தாள். சிரிப்பை உதிர்த்தவன் காரை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்றான். கார் போகும்போதே நிலவுக்கு கண்ணீர் வரவே அதை மறைக்க படாத பாடுபட்டாள். விஜயாவோ போனில் பேசிக்கொண்டே வரவே அவளை கவனிக்க தவறினாள். ஆனால் அவன் கண்ணிற்கு தப்ப முடியவில்லை. சிறிது நேரத்தில் வீட்டை அடைந்தனர். ஆத்விக் வீட்டில் தூரத்து சொந்த குடும்ப பெண்கள் ஆர்த்தி தட்டோடு நிற்க தரையை உரசிக்கொண்டு வந்து நின்றது அவனின் கார். மூவரும் வண்டியிலிருந்து இறங்க புதுமண ஜோடியை ஆரத்தி எடுத்து பொட்டு வைத்து வலது கால் எடுத்து உள்ளே போக சொன்னார்கள். பூஜை அறைக்கு அழைத்து சென்று விளக்கேற்ற கூறினார் விஜயா. அவளும் அதே போல செய்து மனதார சாமியை திட்டினாள். உனக்கு என் மேல என்ன கோவம், இப்படி என்னை மாட்டி விட்டுட்டியே என்று கடவுளிடம் சொன்னார். பின் சோபாவில் அமர வைத்து பாலும் பழமும் கொடுக்கப்பட்டது. தத்து என்று பருகினாள் நிலா. அதற்குள் கீதா வரவே ஒரு பையில் அவளுக்கு மாற்று உடை எடுத்து வர மாத்த சொன்னாள். நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அத்தை என்று முன்னே சென்றான் ஆத்விக். அம்மா, எது உங்க ரூம், நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரட்டுமா என்று கேட்டாள் நிலா. கீழே இருக்க ரூம் கண்ணு என்று காட்ட போய் கதவை சாத்தி கொண்டு ஓ என அழத் தொடங்கினாள். யார் இவன், வேண்டாம் என்று சொல்லி இப்படி செய்து விட்டானே, இவன் வாழ்க்கை கெடுத்தது போல பேசுவார்களே என்று தவறாக நினைத்தாள் நிலா. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு வேலைப்பாடுகள் கொண்ட சுடிதாரை அணிந்து வந்தவள் அம்மா என்று அழைக்க இருவருமே திரும்பி பார்த்தனர். கண்ணு, என் மேல கோவமா சாமி என்று கேட்டாள் விஜயா. அப்படியெல்லாம் இல்லை அம்மா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதான் ஏற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்று கூறினாள். கீதாவோ, நடந்ததை மாற்ற முடியாது நிலா, வாழ பழகிக்கூடா என்று கூறினார். தாயை முறைக்க மட்டுமே முடிந்தது நிலவால். அங்கு வந்த சொந்தக்கார பெண் ஒருத்தி, அத்தை, நைட் சடங்குக்கு பழமெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் என்று கூறியதும் தூக்கி வாரி போட்டது நிலவுக்கு. சரிம்மா, அடுப்பில் வச்சிடு, சாப்பாடு வந்ததும் சொல்லு, சாப்பிடுவோம் என்று அவளை விரட்டினார் விஜயா.
நிலா, பயப்படாத, இது உங்களுக்கு பேசி பார்க்க ஒரு நாளா இருக்கட்டும், மற்றபடி எதுவும் இல்லடா என்று கூற அவளின் துடிப்பு அனைவருக்குமே கேட்டது. அவளுக்கு தனிமை கொடுக்க நினைத்த விஜயா, நான் இப்போ வந்துடுறேன் என்று ஆத்விக் அறைக்கு சென்றார். நிலாவின் அம்மாவோ, என் மேல கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும் நிலா, நான் என்ன சொன்னாலும் அது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், முடிஞ்சா அம்மாவை மன்னிச்சிட்டு செல்லும் என்று கூற, அம்மா ஏமா இப்படி பேசுற, நான் எதுவும் நினைக்கல என்று கூற, என் குழந்தைய பத்தி எனக்கு தெரியாதா, ஆத்விக் அம்மா இல்லாத குழந்தை, என்னதான் விஜயா வளர்த்தாலும் அவன் வேலைக்கு போன அப்புறம் சின்ன பையன் நம்ம வீட்டில் தான் இருப்பான், அவன் கோவக்காரன், ஆனால் குணத்தில் தங்கம், புரிஞ்சுக்கோ தங்கம் என்று கூறினார். எதையும் காதில் வாங்காமல் யோசனையில் மூழ்கினாள் நிலா. ஆத்விக் அறைக்கு வந்தவர், கண்ணா என்ன சாமி பண்ற என்றாள். சும்மா தான் அத்தை, சொல்லுங்க. அது அத்தை, என்கிட்ட என்ன தயக்கம், நிலாவை உனக்கு பிடிக்குமான்னு தெரியல, மனைவியா ஏற்றுக்க முயற்சி செய் கண்ணு, அவள் குணத்தில் வைரும், அதிர்ந்து கூட பேச மாட்டா, அதுவும் அப்பா செத்ததை கண்ணால் பார்த்தவ, கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோ சாமி, கோவம் மட்டும் படாத கண்ணு என்று கோரிக்கை வைத்தார். அத்தை, நிலா என்னோடவளாகி 3 மணி நேரம் ஆச்சு, கண்டிப்பாக அவளை நல்லா பார்த்துப்பேன், அவள் படிப்பு முடியட்டும், அப்புறம் எங்கள் வாழ்க்கை தொடங்கும் அத்தை என்று அவன் கூறியதும் அவனை உச்சி முகர்ந்தார். வேலையும் வரவே சொந்தக்கார பெண்கள் கேலியும் கிண்டலும் செய்தார்கள். அவன் அழகுக்கு நீ கொஞ்சம் கம்மிதான் என்று நக்கலும் செய்தனர். இதில் எரிச்சல் அடைந்தவள் ஏதும் பேசாமல் பாலை எடுத்துக்கொண்டு ஆத்விக் அறைக்குள் சென்றாள். கதவை திறந்தவள் வெறுமறையே அவளை வரவேற்க, அப்பாடி இவன் இல்லை என்று பால் கிளாஸை அருகில் இருந்த மேசையில் வைக்க சுற்றி முற்றி பார்த்தாள். அவன் அறை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. இல்லை, சுத்தமாக தான் இருக்கு, எல்லாம் விஜயமாக தான் பண்ணியிருப்பாங்க என்று நினைத்தவாறே இருக்க, பின்னால் கதவு தாழ்போடும் சத்தம் கேட்டு வெடுக்கென்று திரும்பியவள் அவன் கதவில் சாய்ந்து கொண்டு அவளை முழுங்கிடும் பார்வையில் பார்த்தான். அவளை பார்த்து கொண்டே அவள் அருகில் நெருங்கி வந்தான் அவளின் நாயகன். இதோட 2வது அத்தியாயம் முடியுது. இப்போ 3வது அத்தியாயம் பார்க்கலாம் வாங்க. அத்தியாயம் 3. என்ன மதி, நம்ம ரூம் பிடிச்சிருக்கா என்று கேட்டான். மௌனமாய் நின்றவள் அருகே 2 அடி முன்னே வந்தான் அவன். அவளோ மறுநொடியே 4 அடி பின்னே சென்றாள். ரொம்ப பின்னாடி போக முடியாது மதி, என்னைக்கு இருந்தாலும் நீ முன்னேறி வந்து தான் ஆகணும், அதுவும் என்கிட்ட என்றான். அதில் எரிச்சல் அடைந்து தலையை திருப்ப, சரி நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறியா என்று கேட்க, இதுவரை தேக்கி வைத்திருந்த ஆத்திரத்தை கொட்டத் தொடங்கினாள் நிலா. இங்கே பாருங்க, எதிர்பாராமல் நடந்தது, அது உங்களுக்கே தெரியும், நான் வேண்டான்னு சொல்லியும் ஏன் கல்யாணம் பண்ணீங்க, ஊருக்கு முன்னாடி உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கவா, சரி கல்யாணம் தான் பண்ணீங்க, உங்கள் சொந்தக்காரங்களில் எவ்வளோ அழகான பெண்கள்லாம் இருந்தாங்க, அவங்கள யாரையாச்சும் கட்டிக்கிறேன்னு விஜயம்மா கிட்ட சொல்ல வேண்டியது தானே என்றாள். அவள் பேசியதை கேட்டு மெல்லிதாய் சிரித்தான். அதில் மேலும் கோபம் கொண்டாள் அவள். ஒரு பொண்ணுக்கு பிடிக்காம சம்மதமே இல்லாம இப்படி நடந்தது சரியா, அதுக்கப்புறம் என்ன, என் படிப்பை விட்டுட்டு வீட்டோட இருங்கன்னு சொல்ல போறீங்க அவ்வளவுதானே என்று புரிந்தாள். போதும், கோவத்துல பேசுற வார்த்தை காயத்தை உண்டாக்கும், நீங்க இன்னைக்கு பண்ணது அப்படித்தானே இருக்குது, உங்க கூட வெளியில போனா உலகம் என்ன தானே கரிச்சு கொட்டும், நீ ஏன் இவ்வளோ சிக்கலாக நினைக்கிற, எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இங்கே பாருமதி, நான் எனக்காக எவ்வளோ நாள் வாழ்ந்தேன், ஆனால் இனிமேல் உனக்காக இல்லை நமக்காக வாழ போகிறேன், இந்த உலகத்துக்காக இல்லை. அப்புறம் நீ சொன்னியே படிப்பு, அது நீ முடிச்சதுக்கு அப்புறம்தான் நமக்கு எல்லாம், ஆனால் இதில் எனக்கு விருப்பம் இல்லை, இது நடக்கவும் கூடாது, சரி என்ன பண்ணலான்னு இருக்க என்றான். நான் அது கண்டிப்பாக போயிடுவேன். அவன், எங்கே, உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன், 6 மாதத்தில் விடுதலை கூட கொடுப்பேன், இந்த கல்யாண வாழ்க்கை எனக்கு வேண்டாம், உங்களுக்கேற்ற அழகான பொண்ணை பார்த்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கங்க என்று முடிக்கும் முன், மதி என்று அவள் கழுத்தை பிடித்து நிறுத்தான். விட்டா பாடம் எடுக்கிற, என் கோவத்தை கிளறாத, இந்த ஜென்மத்தில் நீ தான் எனக்கு எல்லாமே, நீ தான், விட்டு போகணும்னு நினச்ச உன்னை கொன்றுவேன் என்றான் கோவமாக. அவனின் இரும்பு கையில் மாட்டிக்கொண்ட முயல் போல முழித்தாள். அவன் கண்ணில் தெரிந்த கோவத்தை பார்க்க முடியாமல் கண்களை மூடினாள். அவனின் பிடி இருக்கவே சிரமப்பட்டாள், இருமவும் செய்தாள். அதன் பின்னே கழுத்திலிருந்து கையை எடுத்தவன், உன்னை என்னைக்குமே விடவே முடியாது என்று கூறிவிட்டு வெளியே சென்றான். கீழே சென்று சொல்லிவிடுவானோ என்று பயத்தில் எட்டி பார்த்தவள் காரை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றவனின் ஓசை கேட்டு உடனே உட்கார்ந்து அழத் தொடங்கினாள் நிலா. தூரம் சென்ற ஆத்விக் மனம் எங்கும் மதியை நினைத்து கவலை கொண்டான். ச்சே, அப்படி கோவம் பட்டிருக்கக்கூடாது, பாவம் என் மதி என்று நொந்து கொண்டான். பின் பிஹைண்டில் இருந்த வேலட்டை எடுத்தவன் அதை திறக்க அதில் அழகாக சிரித்தாள்
குட்டி மதினிலா: உன்னை எப்படி விட்டுட்டு போவேன்? கண்டிப்பாக முடியாதுடி. பழசை நீ மறக்கலாம், என்னால் மறக்க முடியாது. சாக சொல்லு, சாகிறேன். ஆனால் என்னை விட்டு போகணுன்னு மட்டும் நினச்சேன், கண்டிப்பாக நடக்கிறதே வேற. நீ என்னோட உயிர் மதி என்று அவள் சிறு வயது புகைப்படம் பார்த்து திட்டிக் கொண்டு இருந்தான் ஆத்விக். தன் அண்ணன் மகனுக்கு தான் நினைத்தபடி திருமணம் நடக்கவில்லையே என மனதில் ஓரத்தில் வருத்தம் இருக்கத்தான் செய்தது விஜயாவுக்கு. ஆனாலும் நிலா ஆத்விக்காக மனைவியாக வந்தபோது ஏனோ ஒரு நிம்மதி அவளுக்கு கொடுத்தது. ஆனாலும் அவன் கோபத்திற்கு நிலா எப்படி சகித்து வாழ்வாள் என்ற சந்தேகம் அவளுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. எப்படியும் அவர்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள் விஜயா. இவங்க வாழ்க்கை நினைச்சபடி சந்தோஷமா அமையணும் கடவுளே, நீதான் அந்த குழந்தைகளுக்கு துணையாக இருந்து காப்பாற்றணும் என்று மனதார வேண்டிக் கொண்டார் விஜயா அம்மா. இருந்தும் தன் வாழ்க்கையையும் ஆத்விக் வாழ்க்கையையும் திரும்ப நினைத்து கொண்டார். அவன் ஒரு அழகிய குழந்தை. அண்ணி சென்ற பிறகு அண்ணனும் கல்யாணம் பண்ணி கொடுமை தாங்காமல் என்னிடம் வந்தான். பாவம், தாய் பாசமே அறியாதவன். நானும் வேலை வேலை அப்படின்னு இருந்துட்டேன். அவனுக்கு சரியான பாசம் கூட கிடைக்காம முரடனா மாத்திடுச்சு. இந்த நிலா பொண்ணு தான் அவனுக்கு சரியானவள். கண்டிப்பாக 2 பேரும் சந்தோஷமாக வாழணும், அதை நான் பார்க்கணும். கீதா என்னை நம்பி மட்டும் தானே பொண்ணு கொடுத்துருக்கா என்று நினைத்து கொண்டே அவரும் உறங்கியே போனார். திருமணம் நின்று போன ஆத்திரத்தோடு அவள் வீட்டுக்கே சென்றாள் மாயா. எப்படி எல்லார் முன்னையும் அவன் என்னை அடிக்கலாம்? சரியான திமிரு பிடிச்சவன். அவனுக்கு ஒரு நாள் இருக்கு, அவனை பழி வாங்காம விட மாட்டேன். எவ்வளவு தைரியம்! கண்டிப்பாக விடவே மாட்டேன். சட்டென்று அவன் காதலன் நினைவு வர, இவன் ஒருத்தன் நடுவில் வந்த கரடி மாதிரி என் கல்யாண கனவையே கெடுத்துட்டான். அவனையும் ஒரு நாள் பார்த்துக்கிறேன். நம்ம நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதேன்னு மாயா வன்மையாக யோசித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ஆத்விக் மதினிலா அவர்களுடைய கல்யாண புகைப்படம் அவள் காட்சேவி அஞ்சலுக்கு யாரோ அனுப்பியிருந்தனர். அதை பார்த்தவள் முகம் சுளித்தாள். இப்படி இருக்கவனுக்கு இப்படியா? அவன் அத்தைக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இருக்கட்டும், இவையெல்லாம் என்னுடைய அழகுக்கு சரிசமமாகுமா? வரவே மாட்டா. பார்த்துக்கிறேன். இவளை எப்படியாவது துரத்திட்டு அந்த வீட்டில் சொந்தக்காரியாக வந்து காட்டுறேன் பாரு. அப்படியே அவள் உறங்கியும் போனாள். மறுநாள் அவள் செய்த வேலையில் அவளை அறைந்து இருந்தான் ஆத்விக். அப்போ முன்னாடியே அவளை தெரியுமா? எதுக்கு அடிச்சிருப்பான்? தொடரும். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நன்றி.